ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு போகிற சரி பெரிய சார். ஓகே, ஃபைனலாக ஒன் பீஸுக்கான தமிழ் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. மறுபடியும் கார்ட்டூன் நெட்வொர்க் ஒன் பீஸை சீசன் 1 இருந்து டப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒன் பீஸ் ஸ்டாப் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் டப்னு சொல்கிறதோட டப் சரியில்லைன்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்னன்னா ஏஜுக்கு ஏற்ற கேரக்டர், அதாவது ஏஜுக்கு ஏற்ற வாய்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க தரல. அதே மாதிரி ஒன் பீஸை கார்ட்டூன் நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குற எல்லாருமே மை ஹீரோ அகாடமியாவை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கக்குள்ள மை ஹீரோ அகாடமியா யாரெல்லாம் டப் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த ஒன் பீஸுக்கும் வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், இல்லை அதர் லாங்குவேஜ் ஆகட்டும். அப்படி பார்க்கக்குள்ள மை ஹீரோ அகாடமியாவை பார்த்துட்டு நம்ம வந்து ஒன் பீஸை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு மை ஹீரோ அகாடமியில் இருக்கக்கூடிய கேரக்டரோட ஞாபகம் மட்டும்தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மைட் இருக்காருன்னா அவருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வரக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒன் பீஸில் வர கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கல இது மை ஹீரோ அகாடமியோட ஆல்மைட் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம். இது ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் இருந்தால் பரவாயில்ல, மொத்த கேரக்டர் இப்படி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 9 PM டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நருட்டோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 9 PM தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக போச்சு. ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நருட்டோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கொண்டு வர முடியல. அதே மாதிரி ஒரு கார்ட்டூனையோ இல்லை அனிமியோ டப் பண்ணக்குள்ள அது சீசன் 1 எபிசோட் 1 இருந்து தான் பார்த்தீங்கன்னா டப் பண்ணணும். ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க் அதுவும் பண்ணல. எபிசோட் 892 இருந்து டேரக்டாக டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சீசன் 1 இதெல்லாம் பார்க்காமலே பார்த்தீங்கன்னா டேரக்டாக 892 இருந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புரியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தா பார்த்தீங்கன்னா டிஆர்பி. இந்த நருட்டோவை பார்த்து தான் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் ஆகட்டும் மீதி எந்தெந்த சேனல்லாம் அனிமி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ இந்த சோனியே சேனலை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது அனிமையாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துச்சு. அதாவது இந்த கிரன்ச்சி ரோலே பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளேயே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எந்த விதமான அனிமி பிளாட்ஃபார்மும் எதுவுமே இல்லை இந்தியாவில். அப்படி பார்க்கக்குள்ள டிஆர்பி ரொம்பவே முக்கியம். அதாவது டிஆர்பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வியூஸ் தான் நம்ம வந்து டிஆர்பி அப்படின்னு சேனலில் சொல்லுவாங்க. நருட்டோ எந்த அளவுக்கு வியூஸ் போச்சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பியும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த சோனியை பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 லிஸ்ட்லேயே வராது. இப்போ இந்த நருட்டோவை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டுகிட்டு வந்தாங்களோ அப்போ மீதி இருக்கிற சேனலோட டிஆர்பி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த வருஷமோ போன வருஷமோ இந்த சோனியே தான் நம்பர் 1 கிட் சேனலாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸை தான் நருட்டோவுக்கு ஈக்குவலான ஒரு அனிமினா எனக்கு புத்திலும் ஒரு ஒன் பீஸை தான் நான் சொல்லுவேன். அப்படியே கொண்டு வரக்குள்ள அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன் பீஸை கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கார்ட்டூன் சேனல் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு சேனல் ஆகட்டும் அவங்க ஏதாவது ஒரு கார்ட்டூனோ அனிமியோ டப் பண்ணுறாங்கன்னா அது வந்து சீசன் 1 இருந்து தான் எப்படி இருந்தாலும் டப் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கல இவங்க டேரெக்டாக 800 மேலே பார்த்தீங்கன்னா டப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட பார்க்கணுன்னா ஒன்று கிரன்ச்சி ரோலில் பார்க்கணும், அப்படி இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸில் தான் போய் பார்க்கணும். ஒருவேளை இது ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சுன்னா, அதாவது இந்தியாவில் ஃபேமஸ் ஆச்சுன்னா நீங்கள் கிரன்ச்சி ரோலுக்கோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்க்கோ நீங்கள் மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமியெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் அல்லது ஜாப்பனீஸில் பார்க்குறது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் டப்பை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே குறை சொல்லக்கூடாது. இப்போ இங்கிலீஷில் என்னவோ அதை தான் பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் சொல்லக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர்மேன் தான் சொல்லுவோம். அது வந்து தமிழில் சொல்லக்குள்ள சிலந்தி மனிதன்னு சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் அதை நம்ம வந்து சொல்லி பழகிட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் அனிமியில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து தமிழ் டப்போ இல்லை ஹிந்தி டப்போ தெலுங்கு டப்போ நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் இன்னும் இதுக்கு மேலே எக்கச்சக்கமான அனிமி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லையோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா வரும். கிரன்ச்சி ரோல் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கைஜு நம்பர் 8 இந்த சோலோ லெவலிங்கெல்லாம் வரக்குள்ளே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த ஒன் பீஸ் நருட்டோலாம் இந்த ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் தமிழில் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ கிரன்ச்சி ரோல் உள்ளே வந்தனால டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்குள்ளே தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தமிழ் டப்பை வந்து நம்ம வந்து என்கரேஜ் தான் பண்ணணுமே தவிர அது வந்து குறை சொல்லக்கூடாது. இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி ஒன் பீஸை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி 1 PM டெலிகாஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 12 பத்தாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, போன டைம் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த டைம் சீசன் 1 இருந்து பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்பி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நம்ம சேனலில் இப்போதைக்கு 600 சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1K ரீச் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை.